ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாகவும் அதே சமயம் பெரிய விவாதமாகவும் போயிட்டுருக்கு. சினிமா டு அரசியல். ஆமாங்க, ஆந்திராவில் பவன் கல்யாண், இப்போது தமிழ்நாட்டில் தளபதி விஜய். ரெண்டு பேருமே தங்களோட சினிமா கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவங்க. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறத பார்த்தா எல்லையை தாண்டி தான் போயிட்டுருக்கு. ஏன் இந்த மோதல்? இவங்க ரெண்டு பேரோட அரசியல் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பவன் கல்யாண் பற்றி பார்ப்போம். ஜனசே கட்சியை ஆரம்பித்து பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போது இவர் ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம் ஆகியிருக்காரு. அவரோட ஸ்டைல் எப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக அக்ரெசிவாக பேசக்கூடியவர். தப்புன்னு பட்டால் மேடையிலேயே சட்டையை மடித்து விட்டுட்டு சண்டைக்கு நிற்பார். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாலிடிக்ஸ், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுறதுல அவர் ஒரு தனி ரகம். ஆரம்பத்தில் பல தோல்விகள் சந்தித்தாலும் விடாமுயற்சியால் இன்றைக்கி ஆந்திரா அரசியலில் ஒரு கிங் மேக்கராக இருக்கார். இப்போது நம்ம தளபதி விஜய் பக்கம் வருவோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததில் இருந்தே அவரோட அப்ரோச் முற்றிலும் வேறு. பவன் கல்யாண் மாதிரி எடுத்த உடனே ரொம்ப அக்ரெசிவாக போகாமல் அமைதியாக, அதே சமயம் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் நடத்தியிருப்பார். அவரோட முதல் மாநாடு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியான டிஎம்கே மற்றும் அரசை எதிர்த்து அவர் பேசினது பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரீச் ஆச்சு. பவன் கல்யாணோட ஆரம்ப கால குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் விஜய் ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையோட களத்தில் இறங்கியிருந்தார். தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது பவன் கல்யாண் ரசிகர்கள் எங்கள் தலைவரோட போராட்ட குணம் விஜய்க்கு வராது அப்படின்னும், விஜய் ரசிகர்கள் எங்கள் தளபதி முதல் தேர்தல்லையே மாஸ் கட்ட போகிறாரு அப்படின்னும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மோதி இருக்காங்க. முக்கியமாக குஷி படத்தில் ஆரம்பித்த இந்த கம்பேரிசன் இப்போ அரசியல் வரைக்கும் வந்து நிற்குது. இவங்க ரெண்டு பேரோட சண்டையில் பல நேரங்களில் நாகரிகம், டிசிப்ளின் எல்லாமே காணாமல் போயிருக்கு. நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மக்களோட நல்லதுக்காக தான். ஆனால் ரசிகர்கள் அதை ஒரு சாதாரண சினிமாவார் மாதிரி மாற்றி தனிநபர் தாக்குதல் வரைக்கும் போகிறது நிஜமாவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கணும்னா பவன் கல்யாண், விஜய் ரெண்டு பேருமே அவங்க மாநில அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க தான். அவங்க ஸ்டைல் வேறையாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான். ஸோ ரசிகர்கள் இந்த தேவையில்லாத ஆன்லைன் சண்டைகளை விட்டுட்டு அவங்க மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் கருத்துப்படி பவன் கல்யாண் மற்றும் விஜய் இவங்க ரெண்டு பேரில் யாரோட அரசியல் அணுகுமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.